ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரை, அஷ்டமி, சமநோக்கு நாள், உலக வனவிலங்கு தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. அதாவது இந்த ராகு காலம் யமகண்டம் அந்த நேரத்தில் நம்ம புதிய முயற்சிகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் வச்சுக்கப்படாது. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க, உங்க பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கும்பலக்னம் இருப்பு 1 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:50 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1 மணி 8 நிமிடங்கள் வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று மாலை 4:20 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். யோகம் இன்று காலை 6:27 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி மற்றும் பரணி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது 4:30லேருந்து 6. சென்னையில் இருக்கிறவாளுக்கு இந்த குறுங்காலீஸ்வரர் கோயம்பேடு, அங்கே சரபேஸ்வரர் வழிபாடு சூப்பராக நடக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை அது இதுன்னு நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். அதில் நீங்கள் போய் கலந்துக்கலாம். இல்லை சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சரபேஸ்வரர் இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் இருக்குது சரபேஸ்வரர் சந்நிதி. அதனால் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது, நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் முடியாதவா வீட்லேயே நீங்கள் சரபேஸ்வராய நமக, நரசிம்மாய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு பானக நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு அடித்தளம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவானையும் வணங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மேலும் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம், வளர்பிரை அஷ்டமியும் ரொம்ப விசேஷம். இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியமும் நன்னா இருக்கும், மன ஆரோக்கியமும் நன்னா இருக்கும். நம்மளோட கவலைகள்லாம் தேய்பிரை மாதிரி அப்படியே தேஞ்சிரும், நம்மளோட பிரச்சனைகள்லாம் தேய்பிரை மாதிரி அப்படியே தேஞ்சிரும். அதனால தான் இந்த தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம். கால பைரவர் வழிபாடு அதை விட ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு கால பைரவரை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் இட வேண்டும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி மற்றும் சூரியன், மீன ராசியில் ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எப்படியோ அதே தான், நோ சேஞ்ச். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான். பென்ஷன் வரலையேங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் சில பேருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அதனால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபம் அதிகரிக்கலாம், பேசுகிற வார்த்தையில் கவனம் வேணும்.
முக்கியமாக வாகன பயணத்தில் நீங்கள் எடுக்கிற வாகனத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். பெட்ரோல் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டாச்சா, முக்கியமாக எந்த வேலைக்காக போகிறீங்களோ அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டேலாங்கிறதெல்லாம் பார்க்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன ஊழல்கள்லாம் இருக்கும், அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிடுங்க. சரியா? உத்தியோகம் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத குதர்க்கமான பேச்செல்லாம் வேண்டாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் இன்றைய தினமும் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பர். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். சந்தோஷமா வாழ்க்கை துணை அழிச்சுட்டு அப்படியே ஒரு சினிமா டிராமான்னு போயிட்டு வரணும். புரியுதா? அட்லீஸ்ட் பார்க் பீச்சுனாவது போயிட்டு வாங்க. சரி, வயதான தம்பதியர் அப்படின்னா அழகாக கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கணும். அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும், சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனக்குழப்பமின்றி தெளிவாக செயல்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பர் தான். ஏன்னா இன்னைக்கும் பகைவன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை கிடைக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் பவர் என்னங்கிறத நீங்கள் காமிப்பீங்க. மேலதிகாரிகள்லாம் அப்படியே அசந்து போயிடுவாங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அப்படின்னா ரொம்ப அக்கறையோடு அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் எடுத்துப்பீங்க. அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக. அதே சமயம் யோகா, தியானம் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல தான் இன்னைக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சந்திர பகவான். அதனால இன்னைக்கு மனசுல ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவீர்கள். அதனாலேயே உள்ள தெளிவும் உடல் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலில் போய் உட்காந்துட்டு வருவீங்க. அதுலேயே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் தெரியும். குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சற்று தடை தாமதங்களை சந்திக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்தோஷம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகலாம். எதிர்பாராத பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதேமாரி குடும்பத்தில் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே உற்சாகமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் எதிர்பாராத ஒரு சில பயணங்களின் மூலம் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பர். ஏன்னா உங்களோட முயற்சிகள்லாம் இன்னைக்கு பலிதமாகும். எல்லா காரியமும் அற்புதமாக நிறைவேறும். டக்கு டக்கு டக்குன்னு முடியும். டூ லிஸ்ட் போட்டுப்பீங்க, ஸ்கெட்ச் பை ஸ்கெட்ச், அப்படி டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நடைபெறும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறி மனசில் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதால் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பர். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக டக்கு 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 முடியும் இன்னைக்கும் உங்களுக்கும். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கோஷ்டி பூசல்கள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கப்சுப் அப்படியே அமைதியாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கார். அதனாலே சில மனக்குழப்பம்லாம் இருக்கும். பேசுகிற வார்த்தை கூட தெளிவாக இருக்காது, என்னத்தையோ பேசுவீங்க. அதனாலே இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. எடுக்கிற காரியங்கள்லையும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் அலைச்சல் உருவாகலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சற்று தடை தாமதங்களை சந்திக்கலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினமும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் குதூகலம் அதிகரிக்கும் நாள். அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க, குடும்ப உறுப்பினர்களையும் அழிச்சுன்னு போயிட்டு வாங்க.
அதே சமயம் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷம் இருக்கும். செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. செலவு ஒன்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று கதவு தட்டும். அதனாலே இன்னைக்கு செலவுகள் கூடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடைபெறலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஓம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர். ஏன்னா லாபஸ்தானமாக்கிய 11ஆம் இடத்துல சந்திரபாபு இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இல்லாமல் நினைக்காத காரியங்களோட டக்கு முடியும். அது என்ன நினைக்காத காரியங்கள்னா, எதிர்பாராத சில காரியங்கள். நீங்கள் ஒரு வேலை வச்சுட்டு இருப்பீங்க, அதை வச்சு வெளியில் போவீங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு வேலையில் அப்படியே போயிட்டு அதையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பர். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால குடும்பத்தில் சின்ன குழப்பம் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி எதுவும் பேசல, அது அவா ஒன்று புரிஞ்சுப்பா, இதே தான். அதனாலேயே அமைதியாக இருந்ததுனா ரொம்ப நல்லது. இல்லை பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறது நல்லது, புரியுறதா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா கூர்ந்து கவனிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் வேலை பளு கிடைக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமே மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா நேற்றுக்கே சந்திராசிரமம் விலகெடுத்து, அதனாலேயே கொஞ்சம் மனசில் ஒரு தெளிவு. இன்னைக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அருமையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில கருத்து பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அவர்களின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அகன்று உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும். அதனால் அருகில் உள்ள ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.